வணக்கம். நான் டாக்டர் அமாவித்யா ராமச்சந்திரன். நானும் என்னுடைய 2 பிள்ளைகளும் நல்லூர் நாடக இரவு மற்றும் நல்லூர் நாடக திருவிழா ஆகிய நிகழ்ச்சிகளுக்கு தவறாம வாரணாங்க. நல்லூர் நாடக திருவிழா உண்மையிலேயே இந்த நல்லூர் நாடக இரவு மற்றும் நல்லூர் நாடக திருவிழா ஆகிய நிகழ்ச்சிகள் எங்களோட பிள்ளைகளை வித்தியாசமான வேறு ஒரு உலகத்துக்குள்ள கொண்டு போற நிகழ்ச்சிகள். இந்த நல்லூர் நாடக இரவு நிகழ்ச்சியில் இந்த நிகழ்ச்சி தொடங்கேக்க முதலாவதாக நடக்கிற சுவரில் சித்திரம் கீறுறது, ஆக்கப்பொருட்கள் செய்கிறது, ஆடல் பாடல் போன்ற நிகழ்ச்சிகள் எங்களோட பிள்ளைகளுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம் ஒன்றை தருது. எங்களோட பிள்ளைகள் தாங்களாவே இப்படி என்கேஜ் ஆகி செய்கிற இப்படியான ஆக்டிவிட்டீஸில் எங்களோட பிள்ளைகள் ஈடுபடுறது சரியான குறைவு. வழக்கமாக எங்களோட பிள்ளைகள் ஒரு அந்த சொல்லுறதை திருப்பி செய்கிற ஒரு ரிப்பீட்டிவ் மோடில் தான் அநேகமாக எங்களோட பிள்ளைகள் இருக்கிறவ. இது அப்படியா இல்லாமல் அவர்களாகவே சுவர்ல சித்திரங்களை கீறி தாங்களாகவே ஆக்கப்பொருட்களை செய்து தங்களுக்கு விரும்பின மாதிரி ஆடல் பாடல் போன்றவற்றை செய்து எங்களோட பிள்ளைகள் அவர்களாகவே இருக்கிறதுக்கான ஒரு சிறந்த களமாக இந்த நல்லூர் நாடக இரவு நிகழ்ச்சிகள் அமைஞ்சிருக்குது. அதோட இந்த நிகழ்ச்சியில் நடக்கிற சிறுவர் நாடகங்கள், அதாவது சிறுவர்களே நடிக்கின்ற சிறுவர் நாடகங்கள் எங்களோட பிள்ளைகளையும் அதுக்குள்ள இன்வால்வ் பண்ண வைக்கிறது. இப்போ இந்த நாடகத்தின் போக்குல கேட்கப்படுற கேள்விகளுக்கு எங்களோட பிள்ளைகள் இங்கே இருந்து கொண்டு நாங்கள் பதில் சொல்லுவினோம். இந்த நாடகத்தின் இடையில வர சில காட்சிகளில் எங்களோட பிள்ளைகள் தாங்களும் மேடையில் ஏறி சில காட்சிகளை செய்வினோம். அப்படி எங்களோட பிள்ளைகளை அந்த நாடகத்தின் ஒரு பகுதியாக தங்களை உணர வைத்து அவையை இன்வால்வ் பண்ண வைக்கிற ஒரு நாடகங்களாக இந்த சிறுவர் நாடகங்கள் அமைஞ்சிருக்குது. அதோட நாடகம் முடிஞ்ச பிறகு அந்த மேடையில் ஒலிக்கிற இசைக்கு எங்களோட பிள்ளைகள் தாங்களும் மேடையில் ஏறி ஆடுறது அவைய சந்தோஷமாக வச்சிருக்கிறது மட்டும் இல்லாமல் அவைக்கு மேடை கூச்சம் போன்றவற்றை இல்லாமல் செய்து பிள்ளைகள் அந்த ஆளுமையை வளர்க்குறதுக்கும் ஒரு மிகச்சிறந்த களமாக இருக்குது. தலையில பட்டு போட்டுமே ஆடி ஆடி ஓடி வராருங்கள் கோமாளி, ஆடி ஆடி ஓடி வராருங்கள் கோமாளி. மற்றது பிள்ளைகளுக்கு மட்டுமண்டில்லை, இப்போ பெற்றோரான எங்களுக்குமே எங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை மறந்து ஒரு சந்தோஷமாக சிரித்து மகிழ்ந்திருக்கக்கூடிய ஒரு இடமா இந்த நல்லூர் நாடக இரவுகள் இருக்குது.
நாடக இரவில் கிடைக்கிற உணவை பற்றியும் நிச்சயமாக இதில் சொல்ல வேணும். இது ஆரோக்கியமான இந்த சத்தான உணவுகள் நிகழ்ச்சியின் இடையிலேயே அங்கே கிடைக்கக்கூடியதாக இருக்கிறதால பிள்ளைகள் சந்தோஷமாக அவற்றை வாங்கி அங்கேயே சாப்பிட்டு ஒரு ஆக்டிவாக அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றக்கூடியதாக இருக்குது. இப்படி எல்லா வகையிலும் இந்த நிகழ்ச்சிகள் மிகச்சிறந்த முறையில் ஒழுங்கமைக்கப்பட்டு முக்கியமாக பிள்ளைகளுக்கும் பெற்றோராகிய எங்களுக்கும் ஒரு சிறந்த பொழுதுபோக்கு இடமாக மற்றும் எங்களோட பிள்ளைகளின் முயற்சிகள் திறமைகள் போன்றவற்றை வளர்த்து கொள்வதற்குரிய ஒரு சிறந்த களமாக இந்த நிகழ்ச்சிகள் இருக்குது. அந்த விதத்தில் இந்த நல்லூர் நாடக இரவு மற்றும் நல்லூர் நாடக திருவிழா நிகழ்ச்சிகளை சிறந்த முறையில் ஒழுங்கமைக்கிற செயல்திறன் அரங்க இயக்கத்தை சேர்ந்தவர்களுக்கு பெற்றோர்கள் சார்பாக நாங்கள் எங்களோட நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த முயற்சி தொடர்ந்து ஒவ்வொரு கிழமையும் நடக்க வேணும். அதற்கு பிள்ளைகள் பெற்றோர்கள் ஆகிய உங்களுடைய எல்லோருடைய பங்களிப்பும் ஆதரவும் கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த முயற்சியை மேற்கொள்ளும் அத்தனை பேருக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.